Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டிட்ச் பிளவுஸ்ல எப்படி இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணலாம் அப்படினு பாப்போம். இதுக்காக நான் வந்து feathered chain stitch யூஸ் பண்ண போறேன். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு துணியில செஞ்சு காமிக்கிறேன். இதுக்காக இந்த மாதிரி 7 நம்பர் நீடில் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு anchor thread அப்படி 6 strands அப்படியே நான் வந்து அதில எடுத்துர்க்கேன். கொஞ்சம் திக்கா தெரியணும்ங்கிறதுக்காக. சோ இதுல வந்து 4 lines இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல அந்த மாதிரி நீடில் எடுத்துட்டு கிராஸா ஒரு chain stitch lazy daisy ல ஒரு single lazy daisy போடுவோம்ல அது மாதிரி இந்த மாதிரி கிராஸா ஒரு lazy daisy போட்டுக்கணும். போட்டுட்டு lazy daisy ல உடனே க்ளோஸ் பண்ணுவோம், லாக் பண்ணுவோம். உடனே லாக் பண்ணாம கிராஸா third லைன்ல வர மாதிரி இந்த மாதிரி லாக் பண்றோம். பண்ணிட்டு again இந்த இதுக்கு நேரா அங்க V வர மாதிரி அந்த இடத்துல நம்ம அடுத்த பெட்டல் எடுத்துக்கணும். கரெக்ட்டா அப்படி V ஃபார்ம் ஆகணும். அங்க இருந்து இந்த எண்டுக்கு ஒரு செயின் சிங்கிள் lazy daisy சிங்கிள் செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு உடனே லாக் பண்ணாம கிராஸா third லைன்ல லாக் பண்ணனும். again இந்த சைடு வந்து அந்த இதுக்கு V ஃபார்ம் ஆற மாதிரி அதுக்கு நேரா நீடில் எடுத்துட்டு அங்க இருந்து ஒரு செயின் சிங்கிள் செயின். சோ இது சிங்கிள் chain ஒன்னொன்னு போட்டு அத வந்து கிராஸா லாக் பண்றோம். சோ feathered chain stitch னு சொல்லலாம் இல்ல modified lazy daisy னு சொல்லலாம். இது கண்டினியூஸா நம்ம feather stitchல வந்து VV மட்டும் போடுவோம். இப்போ அதுல வந்து அந்த V ல வந்து ஒரு பெட்டல் வர மாதிரி ஒரு lazy daisy யோட chain போட்டுட்டு அதுக்கு அப்புறம் லாக் பண்றோம். அதான் வேரியேஷன். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி 4 lines போட்டுட்டு இந்த மாதிரி பிராக்டீஸ் பண்ணிட்டா அப்புறம் லைன்ஸ் எல்லாமையும் போட்டு நம்ம பழகிக்கலாம். இதுல பழகிட்டீங்க ஃபர்ஸ்ட் அப்படினா பிராக்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் வித்தவுட் லைன்ஸும் நம்ம பண்ணலாம். இத யூஸ் பண்ணி தான் நான் அந்த ப்ளவுஸ்ல பண்ண போறேன். சோ இது எப்படி பண்றதுன்னு பாத்துக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டோம். நான் இப்போ வந்து லைன்ஸ் இல்லாமயும் எப்படி பண்ணலாம், சின்ன சின்னதா எப்படி பண்ணலாம் அப்படினு காமிக்கிறேன். பாருங்க. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் செயின் ஃபர்ஸ்ட் போட்டுட்டோம். அதே மாதிரி கிராஸ்ல எடுத்து அந்த பக்கம் கரெக்ட்டா அந்த பெட்டலுக்கு V வர மாதிரி பார்த்துட்டு அங்கிட்டு இருந்து ஒரு lazy daisy அப்புறம் அத கொஞ்சம் கிராஸா லாக் பண்ணிட்டு அடுத்த lazy daisy பண்ணனும். இந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்து கிராஸா லாக் பண்ணி அந்த பக்கம் இதல பாத்தீங்கன்னா ஒரு பெட்டலுக்கு ஈக்குவலா டிஸ்டன்ஸ் நான் எடுத்துர்க்கேன். நீடில் கரெக்ட்டா எடுத்தீங்கன்னா ஈக்குவலா எல்லாமே வரும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் கோடு போட்டு பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி லைன்ஸ் இல்லாம ஏனா ப்ளவுஸ்ல வந்து நம்ம லைன்ஸ் இல்லாம பண்ணா ஈஸியா வேகமா பண்ணிடலாம். பிராக்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா நான் அந்த செயின் ஸ்டிட்ச் ஏற்கனவே நான் டியூட்டோரியல் எடுத்துர்க்கேன், ஒரு வீடியோ போட்டுர்க்கேன். அதையும் ரெஃபரன்ஸ் தரேன். இதல பாத்தீங்கன்னா நீடிலுக்கு கீழ நூல் இருக்கணும். அப்ப செயின் ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிடும். ஒவ்வொரு தடவையும் கிராஸா இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு அடுத்த பெட்டல் அங்க இருந்து ஆரம்பிக்கணும். நான் இந்த ப்ளவுஸ்ல வந்து எல்லா ஸ்டிச்சஸ்மே நிறைய ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சோ இது கொஞ்சம் லாங்கா இருக்கு வீடியோ. அதுல வந்து எல்லா ஸ்டிச்சஸும் நல்ல டீடைலா சொல்லியிருக்கேன். சோ எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். மிரர் வர்க், செயின் ஸ்டிட்ச், அப்புறம் ரன்னிங் ஸ்டிட்ச், இந்த மாதிரி lazy daisy மிரர் வர்க்குக்கு அப்புறம் மேல lazy daisyல ஃப்ளவர் எல்லாமே சொல்லியிருக்கேன்.
ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், ஈக்குவலாக ஒரே மாதிரி போட்டால் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டலுக்கு இடையில கேப் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும், இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெட் கலர் சாரீ க்ரீன் கலர் பார்டரில் உள்ளது. இதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்குது, நான் அது ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். இதில் நம்ம ஃப்ரண்ட் சைட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். நான் ஆனால் இப்போ ஷோல்டர்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன். ஃப்ரண்ட் சைட்னா ரைட் சைட்லேருந்து. ஸோ எல்லாருக்கும் வந்து ப்ளவுஸ் பண்ணும்போது எப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இதில் நான் அது எப்படி பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். எப்போதுமே ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணால் ரொம்ப நீட்டாக நமக்கு ஒர்க் பண்ண வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் துணியை நல்லா இழுத்து விட்டுட்டு ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த மாதிரி நல்லா ஃப்ரேமை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டா இது நமக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் நம்ம பண்ணுறதுக்கு. இப்போ நான் இது வந்து சாரீ கலரில் இந்த மாதிரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஆங்கர் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். 6 strands யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதோட ஆங்கர் த்ரெட் வந்து 013 நம்பர் உள்ளதை எடுத்திருக்கேன். இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அந்த ஆரோ மார்க் இருக்கிற இடத்துல நூல் வந்து இந்த மாதிரி உள்பக்கம் இருக்கிற நூலை பிடிச்சி இப்படியே இழுத்திங்கன்னா, அந்த ஆரோ மார்க் இருக்கிற டைரெக்ஷன்லேயே இப்படி இழுத்திங்கன்னா சிக்கலே இல்லாமல் நம்ம அந்த மாதிரி நூலை வந்து எடுத்துக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பண்டில் வந்து எந்த ஒரு இதுவும் ஆகாமல் நீட்டாக இந்த மாதிரி நூல் எடுக்க வரும். உள்பக்கம் இருக்கிற நூலை தான் எடுக்கணும். இதுக்கும் நான் 7 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். 6 strands அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம தைக்கும்போது நான் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது பாருங்கள், உள்பக்கம் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி ஃபஸ்ட் எடுத்துக்கேன். ஏன்னா நாட் வந்து எட்ஜில் இருந்ததுன்னா வெளியில் தெரியும், இல்லைன்னா அழுத்தம். அதனால் உள்பக்கம் அந்த மாதிரி எடுத்துட்டு அப்புறம் நான் நீடில் எங்கே வேணுமோ அந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு நான் ஃபெதர் ஸ்டிச் காமிச்சேன்ல, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு செயின் வந்து க்ராஸாக போட்டு அதுக்கும் க்ராஸாக லாக் பண்ணி இந்த பக்கம் நம்ம எடுக்கணும். நம்ம இப்போ இது வந்து 4 lines இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு அதுமாரி பண்ணுங்கள். இந்த ஃப்ரேம் வச்சுருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கும், பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ண முடியும். அதனால தான் நான் எப்போதுமே ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். எனக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இது வந்து நான் அந்த ஃபெதர் ஸ்டிச் சொன்ன மெத்தடே தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதில் மேஜராக அந்த சாரியில் அந்த ரெட் கலர் வரதுனால அதே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், நல்லா திக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம ப்ளவுஸில் வந்து ஏற்கனவே நம்ம அந்த தையல் பட்டிருக்கோம், அதிலே 2 லைன் நமக்கு அந்த இது அந்த தையல் கழுத்துக்கிட்ட இருக்கிற தையல் 2 இருக்குல்ல, அதையே நீங்கள் லைனாக கூட எடுத்துகிட்டு அதிலே வேற பண்ணலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இப்போ பாருங்கள், நான் இப்போ போட்டிருக்கிறது பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு பெட்டலுக்கு இடையில ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து போடுங்க. ரொம்ப நெருக்கமாக இல்லைனாலும் இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு பண்ணலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக நான் அந்த நெக் ஃபுல்லாக பண்ணிட்டேன். இதே மாதிரி ஸ்லீவ்ஸ்லேயும் பண்ணணும். ஸ்லீவ்ஸில் எப்படி சின்ன இடத்துல எப்படி ஃப்ரேம் மாட்டிட் பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி சின்ன ஃப்ரேம் கிடைக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே சின்ன அளவு ஃப்ரேம் வாங்கி வச்சுக்கோங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் அந்த கை தையல் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் அது வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இதே மாதிரி பண்ண போகிறேன். இதுக்கு நான் அது வந்து க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், அந்த ப்ளவுஸோட கலரில் க்ரீன் கலர். இதுக்கும் பாருங்கள், நான் உள்பக்கம் தள்ளி நாட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்போ செய்ய ஆரம்பிக்க போகிறேன். இதுவும் அதே சேம் மெத்தட் தான். பாருங்கள், இப்போ ஃப்ரேம் இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு பிடிச்சிட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு சப்போர்ட் தான், நமக்கு ஃப்ரேம் இருந்ததுன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், ஈஸியாக பண்ண முடியும்.
ஸோ எட்ஜில் ஃபுல்லாக நான் அதேமாரி ஃபெதர்ட் செயின் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு பேட்ச் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி அதை ஃப்ரேமை எடுத்துட்டு அடுத்த எவ்வளோ தூரம் வேணுமோ வருதோ அந்த அளவுக்கு திருப்பி அகைன் நம்ம ஃப்ரேம் மாட்டிக்கணும். மாட்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். ஸோ ரவுண்டாக அதே மாதிரி ஃபுல்லாக பண்ண முடியும் நம்மளால். ஸோ ப்ளவுஸில் இந்தமாரி தான் நான் ஸ்லீவ்ஸ்க்கு பண்ணுவேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் ரன்னிங் ஸ்டிச்சில் ஃபில் பண்ண போகிறேன். அதே 6 strands தான் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஸ்டிச்சோட டுட்டோரியலும் இருக்குது, நான் அதோட லிங்க்கும் தரேன். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நீடில் இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ நான் இதில் எட்ஜில் ஒரு சில்வர் சீக்வன்ஸ் வைக்க போகிறேன். ஏன்னா சாரியில் அங்கங்கே மிரர் ஒர்க் பண்ணியிருக்குது. ஸோ அந்த சில்வர் லுக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அதனால் இந்த சில்வர் சீக்வன்ஸ் ஒன்று எட்ஜில் தரேன், எட்ஜில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற இடம்லாம் ஃபுல்லாக அதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டு அதை ஒரு ஹைலைட் பண்ணுறதுக்காக. நீங்கள் எந்த டிசைன் சாரியில் இருந்தாலும் ப்ளவுஸில் இருந்தாலும் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் எல்லாம் போட்டால் அந்த மாதிரி பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி இது ஃபுல்லாக அதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ எட்ஜில் எல்லாம் ஒரு சில்வர் சீக்வன்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ இது ப்ளவுஸில் ஸ்லீவ்ஸில் இதுமாரி பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் மிரர் அங்கங்கே ஒட்டியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கம் நான் மிரருக்கு கழுத்து பக்கத்துலேருந்து இந்த ஃப்ரேமை நான் உள்ளே விட்டுக்கிறேன். இது ஸ்லீவ்ஸில் தான் நான் பண்ணுறேன். பாருங்கள், ஃப்ரேம் வச்சே நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ மிரர் ஒர்க் நான் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அதுக்கும் டியூட்டோரியல் இருக்குது முன்னாடியே. ஸோ இப்போயும் ஒரு தடவை காமிக்கிறேன். ஸோ மிரர் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி 2 lines இந்த பக்கம் அதுமாரி ப்ளஸ் பண்ணுற மாதிரி அந்த பக்கத்துலேருந்து 2 lines. ஸோ இது ஃப்ரேம் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். பேரலாக 2 lines, அதே மாதிரி அந்த பக்கம் ஆப்போசிட்டில் பேரலாக 2 lines. ஸோ ப்ளஸ் போட்ட மாதிரி ஆயிரும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃப்ரேம் போட்டுக்கிறோம் அந்த மிரர் ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் இதில் பிளாஸ்டிக் மிரர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்தமாரி நான் எங்கேயாவது ஊசி எடுத்துகிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டம் இருக்கும். இந்த கட்டத்திலேருந்து ஊசியை விட்டு ஒரு பார்ட்டிஷனாக வருதில்ல, அந்த இடத்துல நம்ம இந்தமாரி செயின் பண்ணணும். நான் லெஃப்ட் சைடில் பிடிச்சிருக்கேன், அதனால் ஆட்டோமேட்டிக்காக செயின் ஃபார்ம் ஆகிடுது. ஒவ்வொரு தடவையும் நடுவில் இருக்க கட்டத்திலேருந்து ஒவ்வொரு பார்ட்டாக பிரியுதில் அதுக்குள்ளே விட்டு இந்தமாரி துணியில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுறணும். நடுவிலேருந்து அந்த செயினுக்கு ஏற்கனவே உள்ள செயின்லேருந்து அடுத்த செயின். இது செயின் ஸ்டிச்சில் ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தடு. ஒவ்வொரு தடவையும் நடுவிலேருந்து அந்த ஏற்கனவே போட்ட செயின்லேருந்து அடுத்தடுத்த செயின் அது துணியில் நமக்கு கொஞ்சம் வரும். அப்போ நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சா கூட அது ரிமூவ் ஆகாது, நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இது ரியல் மிரர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் இங்கே பிளாஸ்டிக் மிரர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாரியில் இதுதான் யூஸ் ஆகிருக்குது, அதனால் சாரியில் இது வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதேமாரி நான் பண்ணுறேன். ஒவ்வொரு தடவையும் நடுவில் இருக்கிறதுலேருந்து தான் நான் இந்தமாரி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஏற்கனவே உள்ள செயின்லேருந்து அடுத்த செயின். நான் இது க்ரீன் கலர் அதே தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு மிரர் மட்டும் நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கணும். அதனால அது க்ரீன் கலருக்கு க்ரீன் கலர் பேஸ் அது சேம் கலர் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் அது முடிக்கிறதுக்கு எப்படி பண்ணுறேன்னா லாஸ்ட்டு 1 போட்டுட்டு அந்தமாரி போட்டு அந்த செயின்லேருந்து ஒரு செயின் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம்ல, ஸோ இன்னும் கேப் இருக்குது, அதில் இன்னொன்று போட்டுறேன். எவ்வளோ தூரம் ஃபுல்லாக ரவுண்டு வருதோ அந்த அளவுக்கு நம்ம செயின் ஸ்டிச்சால் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த செயினுக்குள்ளே இதை விட்டு லாக் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ரவுண்டாக நம்ம செயின் ஸ்டிச்சால் அந்த மிரரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நான் இதுக்கு மேலே லேசி டேசியால் ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் சின்னதாக இந்தமாரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணாமையும் நம்ம போடலாம். நல்ல கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணுங்கிறவங்க மார்க் பண்ணிவிட்டு அதுமாரி பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் அந்த ரெட் கலரில் 4 strands எடுத்திருக்கேன்.
ஏன்னா வந்து சின்ன சின்ன பெட்டல்ஸாக போட போகிறேன். ஸோ அதனால் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஊசி இந்த மாதிரி எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஒரு சிங்கிள் செயின், அதை வந்து வெளியில் உடனே லாக் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் லேசி டேசி. சின்ன சின்ன பெட்டல்ஸாக இருக்கிறதுனால நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்திருக்கேன். இந்தமாரி எல்லா பெட்டல்ஸையும் ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் கோடு போடாமையும் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ஃப்ளவர் ஃபார்ம் ஆகிட்டுருக்குது. நடுவில் மிரர் சுற்றி லேசி டேசியால் ஃப்ளவர்ஸ் பெட்டல்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ வந்து நடுவில் அந்த க்ரீன் பண்ணினதும் இன்னும் நல்லா தெரியும் நமக்கு, க்ரீனில் மிரர் பண்ணதும். ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இதே மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஒர்க் நல்லா சீக்கிரம் நம்ம பண்ணிடலாம். ஃபுல்லாக பண்ணும்போது கிராண்டாகவும் இருக்கும் ப்ளவுஸ் வந்து. ஸோ இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸும் நம்ம செஞ்சு முடிச்சுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நான் ஸ்லீவ்ஸில் 3 புட்டி போட்டிருக்கிறேன். இப்போ ஸ்லீவ்ஸும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் இந்த நடுவில் போட்டிருக்குது, நீங்கள் கையில் போட்டு பார்க்கும்போது தெரியும், நல்லா நடுவில் அந்தமாரி வரும். அதனால் நல்லா ஹைலைட் ஆகி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி நான் பேக் சைடில் எல்லா இடத்துலையும் அங்கங்கே அந்த புட்டீஸ் போட்டிருக்கேன். அந்த புட்டி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிரர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த சொன்ன மெத்தட் மாதிரி இந்தமாரி பண்ணணும். அவ்வளோதான். இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. நல்லா எலிகண்ட்டாகவும் அழகாகவும் தெரியும். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் இது வந்து நெக்கில் வந்து இதேமாரி சில்வர் லுக் வரணுங்கிறதுக்காக அங்கங்கே ஒரு சில்வர் பீட்ஸ் வைக்க போகிறேன். இந்தமாரி சுகர் பீட்ஸ் இருக்குது சில்வர் கலரில், அது வந்து அங்கங்கே சும்மா தெரிகிற மாதிரி வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஏதாவது ஒரு வீலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன இதாக நம்ம போடலாம். உங்களுக்கு நெருக்கமாக வேணும்னா நெருக்கமாக ஒரு வீலையும் ஒரு பீட்ஸ் வைக்கலாம். நான் இப்போ இது வந்து கொஞ்சம் கேப் விட்டு அந்தமாரி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நான் எடுக்கும்போது அந்த மடிப்பு தைச்சிருக்காங்கள அதுக்குள்ளே அந்த ஊசி எடுத்திருக்கேன். அதனால் அந்த ஒயிட் நூல் வெளியில் தெரியாமல். ஸோ நான் இங்கே இந்த பக்கம் 2 பெட்டல் விட்டுட்டு 3ஆவது பெட்டல் ஆப்போசிட் சைடில் அதோட வீலை வந்து அடுத்த சுகர் பீட்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒயிட் கலர் நூல் எடுத்துகிட்டு அதில் ஒரு சுகர் பீட் வச்சு ஒன்று அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். எவ்வளோ கிராண்டாக இருக்குது, எலிகண்ட்டாகவும் இருக்குது பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்லேயும் அங்கங்கே ஒரு பீடு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ சிம்பிளாக இருந்த ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.